Hi everyone, welcome to Veranda Race. English is easy. Happy Diwali! I'm very happy to meet you all during a Diwali day. So let us celebrate. So ரொம்ப குவிக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக idioms மட்டும் ஒரு குவிஸ் மாதிரி வச்சுட்டு அதோடைய ஒரிஜின் கதையோட நம்ம முடிச்சிடலாம். ரொம்ப ஷார்ட் வீடியோவாக நம்ம இதை பார்த்துடலாம். ஸோ தட் ஐ டோன்ட் வாண்ட் டு really trouble you out of your festive mood. At the same time ஒரு festive moodல நம்ம படிக்கும்போது அது ரொம்ப இது ஞாபகம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் with origin. Okay, first question, feeling under the weather. So quiz மாதிரி டக்குன்னு முடிச்சிட்டு அதோடைய origin முடிச்சிட்டு போயிடலாம். ஓகேவா? So feeling under the weather அப்படின்னா weather, being caught in the rain, feeling slightly unwell or sick, being in a bad mood because of the weather, taking a break due to travel exhaustion அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். feeling under the weather அப்படின்னா feeling slightly unwell or sick, இதுதான் அதோட மீனிங். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு நான் ஒரு பிக்டாரியல் ரெப்ரஸன்டேஷனோட கொடுத்துருக்கேன். ஸோ மீனிங் ஃபீலிங் சிக் ஆர் அன்வெல். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷீ ஸ்டேட் ஹோம் பிகாஸ் ஷி வாஸ் ஃபீலிங் அண்டர் த வெதர். இப்போ இதோட ஒரிஜின் என்ன அப்படின்னு சொன்னால் நாட்டிக்கல் டெர்மினாலஜி, நாட்டிக்கல் மைல்ஸ், அதாவது சம்திங் கனெக்டட் வித் சி. ஓகே, ஸோ செயிலர்ஸ் எல்லாம் வந்துட்டு சீ சிக்காக டியூரிங் அவங்களுக்கு ஒரு சீ சிக்னஸ் இருக்கலாம், இல்லைன்னா ஸ்டார்ம்ஸ், அதனால சில சமயம் அவங்களுக்கு உடம்பு சரியாக இல்லைன்னா அவங்க வந்து பிலோ த டெக்கு போயிடுவாங்க. ஸோ தே கேன் நாட் ஒர்க் இல்லையா. ஸோ அவங்க வந்து கப்பலின் அடித்தளத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அண்டர் த சொல்லி எதனால அண்டர் த வெதர், பிகாஸ் ஆஃப் தி ஸ்டார்ம்ஸ் ஆர் ரஃப் கண்டிஷன்ஸ். ஸோ அண்டர் த வெதர் அப்படின்னு சொன்னாலே பிகாஸ் ஆஃப் த வெதர் ஐ ஆம் ஃபீலிங் சிக் அப்படிங்கிறது சொல்ல ஆரம்பித்தாங்க. அதிலிருந்து அண்டர் த வெதர் அப்படின்னு சொன்னாலே இது வந்து சிக் ஆர் இல்னஸ். ஓகே, நான் எப்பவுமே சொல்கிறேன் idioms ஆர் hidden meanings அண்ட் அந்த idioms வந்து அந்தந்த மொழியுடைய கலாச்சாரம் அண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸோட சம்மந்தமாக ஆனது. இஸ் இட் கிளியர்? ஸோ ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஒரிஜின் இருக்குது. ஸோ டர்ன் அ பிளைண்ட் ஐ. ஸோ இந்த ஒரிஜினை நீங்கள் படிக்கும் பொழுது என்ன ஆகுனா அப்படியே அது வந்து ஒரு கதை மாதிரி நமக்கு தெரியும் பொழுது we will remember. ஓகே, ஸோ டர்ன் அ பிளைண்ட் ஐ அப்படின்னா என்ன? ரெஃப்யூஸ் டு see a doctor, wear glasses for poor eyesight, ignore something deliberately, pretend to be asleep. ஸோ இது இப்போ நீங்கள் நல்லா ஏ அண்ட் பி எடுத்துருவீங்க. ஏன்னா நான் ஹிடன் மீனிங் டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க ஹிடன். ஆனால் சிஆர்டிஆன்னு பார்த்தீங்கன்னா சி, இக்னோர் சம்திங் டெலிபரேட்லி. ஸோ டர்ன் அ பிளைண்ட் ஐ அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் வேணும்னே கவனிக்காமல் இருக்கிறது. ஓகே, சம்டைம்ஸ் நம்ம வந்து நம்ம டீச்சர்ஸ் இல்லை நம்மளுடைய லெசன்ஸை we will turn a blind eye to that, right? So meaning பாருங்க, to ignore something deliberately. Example, the manager turned a blind eye to the team's minor mistake. ஸோ அந்த டீம் வந்து ஒரு மைனர் மிஸ்டேக் தான் பண்ணாங்க, அதனால் அவர் அதை ஓவர்லுக் பண்ணிட்டாரு. இதோட ஒரிஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1801 பிரிட்டிஷ் நேவல் ஹீரோ அட்மைரல் ஹொரேஷியோ நெல்சன் இருந்தார். அவருக்கு வந்து லெஃப்ட் ஐ வந்து அவருக்கு பிளைண்டு. ஓகே, ஆனால் அவர் அவ்வளோ பெரிய பிரிட்டிஷ் நேவல் ஹீரோனால அவர் இருந்தார். அப்போது ஒரு பேட்டில் ஆஃப் கோப்பன்ஹேகனில் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க டு வித்ட்ரா. இதுக்கு மேலே சண்டை போட வேணாம். ஆனால் அவருக்கு அதில் இஷ்டம் இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த டெலஸ்கோப்பை வந்து தன்னுடைய லெஃப்ட் ஐ, அது எது அவருக்கு பிளைண்டோ அந்த பிளைண்ட் ஐயில் வச்சுட்டு அந்த சிக்னல் தனக்கு தெரியாத மாதிரி அவர் அந்த பேட்டிலை கண்டினியூ பண்ணிடுறாரு, அதை வின்னும் பண்ணிடுறாரு. ஸோ அதிலிருந்து டர்னிங் அ பிளைண்ட் ஐ அப்படின்னால் யூ சூஸ் டு இக்னோர் சம்திங் டெலிபரேட்லி. ஓகே, ஸோ அவங்க சொன்னது இதை வந்து நம்ம நிறையா வந்து அப்பா அம்மா சொல்கிற விஷயத்த நம்ம வந்து வி டர்ன் அ பிளைண்ட் ஐ. ஓகே, ஸோ அந்த மாதிரி யூ ஜஸ்ட் கனெக்ட் இட். What makes you turn a blind eye? To advice or to studies or to household work அப்படின்னு பாருங்க. ஓகே, தேர்ட் கொஸ்டின், beat around the bush. இது நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்குது இந்த இடியம். ஸோ இது நிறைய பேருக்கு ஆன்சரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோடைய ஒரிஜினை நம்ம பார்க்கலாம். ஸோ beat around the bush to avoid speaking directly about the
மெயின் டாபிக். அதாவது நம்ம தமிழ்ல இது என்ன சொல்லுவோம், சுற்றி வளைச்சு பேசாத, நேராக பாயிண்ட்டுக்கு வா, சுற்றி வளைக்காத, அதுதான் பீட் அரவுண்ட் த புஷ். ஓகே, இது ஏன் அவங்க பீட் அரவுண்ட் த புஷ்ன்னு சொல்கிறாங்க, நம்ம ஏன் சுற்றி வளைச்சு பேசாதன்னு சொல்கிறோம்னா நம்ம டைரெக்டாக அதை சொல்லிடுறோம். ஓகே, ஸோ டு அவாய்ட் த மெயின் பாயிண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது ஒரிஜின் என்ன அப்படின்னா, ஒரு ஹண்டிங், இங்கிலாண்டில் ஹண்டிங், ஏன் எல்லாமே இங்கிலாந்து மிடிவல் இங்கிலாந்து அட்மைரல் ஹொரேஷியோன்னு சொல்கிறோன்னா, திஸ் இஸ் அ லாங்குவேஜ் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் இங்கிலாந்து. ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த இடியம்ஸ் அதில் இருந்து தான் வந்திருக்கும். ஸோ ஹண்டர்ஸ் அப்போல்லாம் வந்துட்டு ஏன்னா காடு ஒரே இதுவாக அடர்ந்த காடாக இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ இவங்க ஹண்டிங் போகணுன்னா முதல்ல அதற்கு வந்து கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் செய்யணும். ஸோ அதற்கு வந்து ஹண்டர்ஸை ஹையர் பண்ணி அவங்க அந்த புஷ்லேருந்து இருக்கக்கூடிய இந்த பேர்ட்ஸு இல்லைன்னா வந்து ஒரு ஹார்ம்ஃபுல்லான அனிமல்ஸ் அதெல்லாத்தையும் கொஞ்சம் அதை அடித்து அந்த புஷ்ஷை அடித்து அதை சுற்றி இருக்கிறதெல்லாம் அடித்து அந்த வழியை கிளியர் பண்ணின பிறகு தான் அவங்க வந்துட்டு ரியல் ஹண்டிங்க்கு போக முடியும். ஸோ அதிலிருந்து பீட்டிங் அரவுண்ட் த புஷ்னா நிஜமான ஹண்டிங் இன்னும் ஆரம்பிக்கலை, அதுக்குண்டான ப்ரிப்பரேஷனை தான் செஞ்சாங்க அப்படிங்கிற மீனிங்கில் பீட் அரவுண்ட் த புஷ் மீன்ஸ் டு அவாய்ட் த மெயின் பாயிண்ட். ஃபோர்த் ஒன், ரீட் த ராயட் ஆக்ட். இது எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியல, ஏன்னா இது நானும் அடிக்கடி பார்த்ததில்லை. ரீட் த ராயட் ஆக்ட், இந்த ஆக்ட்னு வந்துருச்சு. ராயட் அப்படின்னு சொன்னால் ரெபல், ஒரு கலவரம். ஸோ கலவரத்துக்கு உண்டான ஒரு லா, அதுதான் ராயட் ஆக்ட். ஸோ டு சஜஸ்ட் அ நியூ ரூல், டு ஸ்கோல்ட் சம்மன் ஃபர்ம்லி ஃபார் பேட் பிஹேவியர், டு ரீட் அ லா அவுட் லவுட், டு டெல் அ பெட் டைம் ஸ்டோரி. ஸோ நீங்களே வந்துட்டு இப்போ நியூ ரூல் லா அதெல்லாம் வந்து டைரெக்டாக இருக்குது, இது இருக்காது அப்படின்னு இங்கே வாங்கி வச்சு ஈஸியாக எடுத்துடலாம். கண்டிப்பாக இது பெட் டைம் ஸ்டோரி இல்லை. பி, டு ஸ்கூல் சம்ஒன் ஃபர்ம்லி ஃபார் பேட் பிஹேவியர். ஓகே, ஸோ ஜென்ரலாக சில இடங்களில் வந்துட்டு இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து என்ன ரூல்ஸ் ராமானுஜி அப்படிம்பாங்க. ஏன்னா நான்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபர்மாக இருப்பேன் ஏதான ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா. ஸோ தட் இஸ் கால்ட் ரீடிங் த ராயட் ஆக்ட். ஸோ இது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். The coach read the riot act to the team after their poor performance. அதாவது சில பேருக்கு இந்த எக்ஸாம்பிள்னால புரியும். ஓகே, ஸோ ஒரு ஆட்டத்தை வந்து அவங்க சரியாக விளையாடலை, இல்லை ஒரு டீம் ஸ்பிரிட்டோடு விளையாடலைங்கும் போது அந்த கோச் வந்து எந்த அளவுக்கு கடினமாக ஒரு வார்னிங் கொடுப்பார் இல்லையா, அதுதான் ரீடிங் த ராயட் ஆக்ட். இது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, இந்த ராயட் ஆக்ட் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் 1715 பாஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ அந்த டைமில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதை வந்து இப்போது ஒரு குரூப்பாக ஒரு 12 ஆர் மோர் இருக்கக்கூடிய ஒரு குரூப் வந்து இந்த செக்ஷனை நீங்கள் கத்தி படிச்சுட்டா நீங்கள் வெளியே போயிடலாம். அப்படி நீங்கள் போகலை வித்தின் அன் ஹவர் அப்படின்னால் ஒரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் வந்துட்டு உங்களை வெளியே தள்ளிடுவோம். அதாவது அந்த ராயட் ஆக்டை கண்டிப்பாக பாஸ் பண்ணுறாங்க. ஓகே, 1715 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில். ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை நீங்கள் ஒழுங்கு மரியாதையாக ஒத்துட்டு ஒரு 12 ஆர் மோர் பீப்புளாக குரூப்பாக இந்த செக்ஷனை கத்தி படிச்சுட்டு நீங்களாவே வெளியே போயிடுங்க. ஒரு ஹவருக்குள்ளே போகாதவங்களை நாங்கள் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அனுப்பிடுவோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அ சீரியஸ் வார்னிங். ஸோ ரீடிங் த ராயட் ஆக்ட் மீன்ஸ் டு கிவ் அ ஸ்ட்ராங் வார்னிங் ஆர் ரெப்ரிமேண்ட். ஸோ ரெப்ரிமேண்ட் மீன்ஸ் பனிஷ்மெண்ட். ஃபிஃப்த், ஸ்பில் த பீன்ஸ். இந்த ஸ்பில் த பீன்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கரெக்டாக ஆன்சர் கொடுக்குறாங்க. ஒரு வாட்டியும் நான் வந்து 3-in-1 ப்ராக்டிஸ் செஷனில். அதே மாதிரி நீங்களும் நிறையா இதை வந்து நிறைய தடவை பேப்பர்லேயும் வந்திருக்கும் PYQவில். Spill the beans, to drop food accidentally, to waste resources, to reveal a secret, to speak nonsense. So எல்லாமே கொஞ்சம் irrelevant-ஆ கொடுத்துருக்காங்க. To reveal a secret. Spill the beans அப்படின்னா ஒரு விஷயத்தை எடுத்து அப்படியே நடுக்கூடத்தில் கொட்டிடுறாங்க. ஸோ அது மறைச்சி இருக்க வேண்டியதை கொட்டிடுறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், John spilled the beans about the surprise party. ஓகே, ஸோ ஒரு ரிவீல் அ சீக்ரெட், சர்ப்ரைஸ். நம்ம ஊரில் எல்லாமே அந்த சர்ப்ரைஸ் பார்ட்டிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரிஞ்ச ஒரு பார்ட்டி தான். ஓகே, ஸ்பில்லிங் த பீன்ஸ். இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா,
இது வந்து ஏன்ஷியன்ட் க்ரீக், எல்லாமே இங்கிலாந்து பிரிட்டிஷ்னு பார்த்துட்டோம். இது வந்து ஏன்ஷியன்ட் க்ரீக் voting ப்ராக்டிசஸில் வந்துச்சு. அதாவது நம்மளுடைய சோழ மன்னர்கள் பார்த்திங்கன்னா குடவோலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஓட்டிங் ப்ராக்டிசஸ் குடத்துக்குள்ளே ஓலை போட்டு அதை எடுக்கிற மாதிரியெல்லாம் பண்ணியிருப்போம் இல்லையா. அதே மாதிரி ஏன்ஷியன்ட் க்ரீக் voting ப்ராக்டிஸ் எப்படின்னா, அவங்க வந்து ஒயிட் பீன்ஸ் பிளாக் பீன்ஸ்னு ஜாரில் எஸ் ஆர் நோக்கு வச்சுருப்பாங்க. ப்ராபப்ளி ஒயிட்னா எஸ்ஸு, பிளாக்னா நோ அப்படிங்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ யாராலும் அதை வந்து ஸ்பில் பண்ணிட்டாங்கன்னா அப்போ அவங்களுடைய ஓட்டு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அது டெலிபரேட்டாக அவங்க வந்துட்டு செய்யலாம், இல்லை தெரியாமல் தடுக்கி விழுந்து அந்த ஜார் விழுந்துடலாம். ஸோ அது வந்து அவங்களுடைய சீக்ரெட் கான்ஃபிடென்ஷியல் ஓட்டை ரிவீல் செஞ்சிடும். ஸோ இது வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை முன்னாடி சொல்கிறதுக்கு பேர் ஸ்பில்லிங் த பீன்ஸ். Sixth, the proof is in the pudding. So the proof is in the pudding. Pudding அப்படிங்கிறது ஒரு dessert item of Western countries. So the dessert will show the result. It is important to follow recipes exactly. Always trust your taste buds. The real value is judged by the final result. இப்போ நல்லா ஒர்க் பண்ணவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். இந்த டெசர்ட் ரெசிபி டேஸ்ட் பட்ஸ் இதெல்லாத்தையும் எலிமினேட் செஞ்சிடலாம். எப்போவுமே இந்த இடியமுக்கும் அந்த எக்ஸாக்டான அந்த டெசர்ட் அந்த ஃபுட்டுக்கும் சம்மந்தம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. த ரியல் வேல்யூ இஸ் ஜட்ஜ்டு பை த ஃபைனல் ரிசல்ட். அதாவது ஒரு புட்டிங்கை நீங்கள் நிஜமாகவே டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் அது நல்லா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதிலிருந்து வந்தது தான் இது. ஓகே, யூ கேன் ஒன்லி ஜட்ஜ் சம்திங் பை ட்ரையிங் இட் or seeing the results. ஸோ சும்மா ஒருத்தர் வந்து ரொம்ப அறிவாளி அவர் சொன்னாலே கரெக்டாக இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. இல்லை இவர் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து நடத்துனா இது அப்படியே கரெக்டுன்னு சொல்ல முடியாது. அது கம்ப்ளீட்டாக அவருடைய ரிசல்ட்ஸை பார்த்துட்டு தான் நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, ஸோ ஹீ கிளைம்ஸ் டு பி அ குட் குக் பட் த ப்ரூஃப் இஸ் இன் த புட்டிங். அதான் ஒருத்தர் வந்து நல்லா சமைக்கிறேங்கிறாரு, ஆனால் அவர் சமைச்சதை நம்ம சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இது எதனால வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14th century ஓல்டு இங்கிலாண்டில் இந்த வந்தது. ஓகே, ஸோ புட்டிங் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்மளுடைய ஒரு பாயசம் மாதிரி, அதாவது செமி சாலிடாக சில பாயசம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் டிஷ் தான் இந்த புட்டிங். அண்ட் பாயசங்கிறது நம்ம ஊருடைய டெசர்ட் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அது வந்து இட் இஸ் அ சாசேஜ் ஆர் மீட் ஃபில்டு. சாசேஜ் அப்படின்னா பன்றி கறி, ஓகே, ஆர் எனி அதர் மீட் ஃபில் பண்ணக்கூடிய ஒரு புட்டிங், ஒரு டிஷ் அது. ஓகே, ஸோ இது வந்து மேலாக பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும், அது உள்ளுக்குள்ளே ஃபில் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ மேலாக பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும், ஆனால் அதை நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு பார்த்தா தான் உள்ளே இருக்கிற அதோடைய டேஸ்ட்டு அது வந்து வெந்திருக்கா வேகலையா அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ தி ஒன்லி வே டு டெஸ்ட் இஃப் இட் வாஸ் குட் வாஸ் டு ஈட் இட். ஓகே, ஸோ அதை டேஸ்ட் பண்ணால் தான் தெரியும். ஸோ த ப்ரூஃப் இஸ் இன் த புட்டிங் அப்படிங்கிறது யூ கேன் ஜட்ஜ் ஒன்லி பை த ரிசல்ட்ஸ். இதையே வந்து இன்னொரு சொல்லலாம் இல்லையா, டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர். அதே தான் அதோடைய இன்னொரு வெர்ஷன் தான் இது. இஸ் இட் கிளியர்? நவ் 7th one, I have got it in the bag. ஸோ ஐ ஹவ் காட் இட் இன் த பேக்னா ரொம்ப ஜென்ரலைஸ்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் இதோடைய பின்னணி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ஒரிஜின் வந்திருக்கு, பார்க்கலாம். ஐ எம் கேரியிங் சம்திங் வேல்யூபிள், ஐ பாட் வாட் ஐ வாண்டட், சக்ஸஸ் இஸ் சர்டன், ஐ பேக்ட் எவ்ரி திங் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெரிஞ்சவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு இது நியூவாக இருந்தால் லெட் மீ டெல் யூ ஆப்ஷன் சி விச் இஸ் சக்ஸஸ் இஸ் சர்டன். ஐ ஹவ் காட் இட் இன் த பேக், அதாவது நான் இதை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். இது எதில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 20th century பேஸ்பால்லேருந்து வரக்கூடிய ஒரு இடியம். ஸோ சக்ஸஸ் இஸ் சர்டன் with only 1 point needed, the match was in the bag. Okay, so the match was in the bag எதுக்காக சொல்கிறாங்க, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்துட்டாங்கன்னா இவங்க தான் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 20th century பேஸ்பாலில் என்ன வந்துச்சுன்னா, நியூயார்க் ஜெயண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த பேஸ்பால் கிளப் had a superstition. When they were winning, they would place 12 baseballs in a bag and keep it in the dugout. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு தடவை ஒரு 12 பேஸ்பால்ஸை ஒரு பேக்கில் போட்டு ஒளிச்சு வச்சுருந்தாங்க. அந்த கேமை அவங்க வின் பண்ணிட்டாங்க.
ஓகே, ஸோ அதிலிருந்து எப்பொழுதுமே அவங்க வந்துட்டு அதிலிருந்து எப்போவுமே அவங்க வந்துட்டு ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸாக அவங்க வந்து ஒரு 12 பேஸ்பால்ஸை எடுத்து ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சாலே அவங்களுக்கு வந்து இது சக்ஸஸ் அப்படின்னு ஒரு தொடர்ச்சியாக சூப்பர்ஸ்டிஷியஸாக பண்ணிட்டு இருந்தாங்க. இட் பிகேம் சிம்பாலிக் ஆக்டிவிட்டி ஆஃப் கேரண்டீடு விக்ட்ரி. ஓகே, ஸோ அதிலிருந்து ஐ ஹாவ் காட் இட் இன் த பேக். அதாவது நம்மளே கூட கேட்போம்ல, செஞ்சிட்டியா, நம்ம ஒரு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால், அது பண்ணிட்டியா, அது முடிச்சிட்டியா அப்படின்லாம் கேட்போம் இல்லையா. ஸோ அப்போ அதை அவங்க சொல்லியிருப்பாங்க, பேக்கில் இருக்குது, ஐ ஹவ் காட் இட் இன் த பேக் அப்படின்னலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த 12 பேஸ்பால்ஸை ஒரு பேக்கில் போட்டு ஒழிச்சு வைக்கிற ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃபை அதிலிருந்து அண்ட் அதை அவங்க செஞ்சாங்கன்னா அந்த கேமை அவங்க வின் பண்ணிட்டும் வந்திருக்காங்க. ஸோ அதிலிருந்து உருவானது தான் இந்த ஒரு இடியம், சக்ஸஸ் இஸ் சர்டன். நெக்ஸ்ட், பைட் த புல்லட். ஸோ பைட் த புல்லட் அப்படின்னா eat something hard, hold back anger, get into a fight, face a difficult situation bravely. இந்த பைட் த புல்லட்டும் இந்த ஸ்பில் த பீன்ஸ் மாதிரி அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இடியம். ஸோ நிறைய பேருக்கு இதோடைய ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஃபேஸிங் அ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் பிரேவ்லி. யாரான புல்லட்டை கடிப்பாங்களா? கடிப்பாங்க. அதிலிருந்து உருவானது தான் இந்த இடியம். டு ஃபேஸ் சம்திங் டிஃபிகல்ட் வித் கரேஜ். பாருங்கள், பிக்சரில் போட்டிருக்கோம் பைட்டிங் த புல்லட். ஓகே, ஆனால் இங்கே வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன், ஒரு ரொம்ப இதை பாருங்கள், ஒரு ஷார்க்குக்கு நடுவில் இவர் எப்படியோ நீந்தி அந்த கப்பை எடுக்கணும். டு ஃபேஸ் சம்திங் வித் கரேஜ். ஐ ஹேட் டு பைட் த புல்லட் அண்ட் கெட் அ ரூட் கெனால். ரூட் கெனால் அப்படிங்கிறது ஒரு டென்டல் கரெக்ஷன். ஓகே, ஸோ பல்லு வலி இருந்துச்சுன்னா எவ்வளோ கஷ்டம். ஓகே, ஸோ இது வந்து எங்கேருந்து ஒரிஜின் ஆச்சு அப்படின்னா, அகெயின் அதே இங்கிலாண்டில் தான். நம்ம அனஸ்தீஷியா அப்படின்னா மயக்க மருந்து. அதாவது அந்த காலத்தில் அந்த சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் அடிப்பட்டும் பொழுது, இந்த குண்டடிப்பட்டு அவங்க இருக்கும் பொழுது அவங்களுக்கு அதை எடுக்கணும் அப்படின்னா அப்போல்லாம் அவங்களுக்கு மயக்க மருந்தெல்லாம் கிடையாது. ஸோ அதை பல்ல கடிச்சிட்டு அவங்க வந்து அதை எடுத்து தான் ஆகணும். இப்போது நம்மளுடைய நிறையா தமிழ் சினிமாவில் ஹீரோஸ் ஆர் வில்லன்ஸ் வந்து போலீஸ்கிட்டேருந்து ஒரு குண்டடிப்பட்டு தப்பிச்சிருவாங்க. ஆனாலும் அதுக்கு தானாகவே அதை வந்து எடுக்கிற காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதை தான் பைட் த புல்லட். Unpleasant situations with bravery. 9th, break the ice. இது வந்து நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கொஸ்டின்ஸ்லேயும் இது அடிக்கடி வருது. Start a conversation in a social setting. Correct. Okay, so cause a problem, complain about cold weather, damage something valuable. அதாவது break the iceனா சில பேர் வந்து damage something valuable அப்படின்னு நினச்சிக்கலாம். இல்லை, ஸ்டார்ட் அ கான்வர்சேஷன் இன் அ சோஷியல் மீட்டிங். அதாவது ஐஸ் பிரேக்கிங் செஷன், ஐஸ் பிரேக்கர்ஸ் அப்படின்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாட் டஸ் இட் மீன் அப்படின்னு சொன்னால், எ ஃபன்னி ஸ்டோரி ஹெல்ப் பிரேக் த ஐஸ் அட் த பார்ட்டி. ஒரு பார்ட்டியில் எல்லோரும் புதுசு ஆளுங்களாக இருந்திருப்பாங்க. யாரோ ஒருத்தர் ஒரு தன்னுடைய அனுபவத்தையோ இல்லை எதையோ ஒரு ஃபன்னியாக சொல்லும் பொழுது எல்லாரும் சிரிச்சுட்டு, ஆமாங்க எங்களுக்கு கூட நடந்துச்சு, ஓ அப்படியா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறோம் இல்லையா. தட் இஸ் கால்ட் பிரேக்கிங் த ஐஸ். இது எப்படி அகெயின் இது வந்து இதுவும் கனெக்டட் வித் சி நேவிகேஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்னும் நம்ம வந்து செயிலர்ஸை வச்சு, செகண்ட் கொஷின் அண்டர் த வெதர் ஃபஸ்ட்டோ செகண்டோ பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இதுவும் சி நேவிகேஷன் 17th century உருவான ஒரு இடியம். அதாவது இப்போ நம்ம இதை டைட்டானிக் பார்த்துருப்பீங்க. தட் டைட்டானிக் ஷிப் ரியலி broke பிகாஸ் ஆஃப் அ கிரேட் ஐஸ்பர்க் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஷிப்ஸ் வந்து ஃப்ரம் வாட்டரில் ஃப்ரீஸ் ஆனாலோ, ஓகே, ஆர் இந்த மாதிரி ஐஸ்பர்க்லாம் இருந்துச்சுன்னா ஐஸ் பிரேக்கிங் ஷிப்ஸுன்னே அனுப்ப சொல்லுவாங்க. அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஐஸ் பிரேக்கிங் ஷிப்ஸ் வந்து அந்த வாட்டரை வந்து அந்த ஐஸை உடைச்சி வழி விட்டால் தான் இந்த ஷிப்பு போக முடியும். ஸோ அதிலிருந்து வழி விடுது இல்லையா. ஸோ அது ஒரு கடினமான ஒரு சுச்சுவேஷனை உடைச்சி நம்ம வந்துட்டு ஒரு கலகலப்பாக பேசுகிறோம் இல்லையா. ஸோ எஸ்.ஐ. சேகர் ஜீன்ஸ் படத்தில் சொல்லுவார் இல்லையா, கலன்னு அந்த மாதிரி பேசுகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில கான்வர்சேஷனை பிரேக்கிங் த ஐஸ் அப்படின்னு சொல்கிறோம். கம்மிங் டு த லாஸ்ட் கொஷின், ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இடியம்.
ஸோ ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன்னா ஃப்ரீக்வெண்ட்லியா, அக்கேஷ்னலியா, ரேர்லியா, எவ்ரி ஃபார்ட்நைட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேர்லி. வாட் யூ மீன் பை ப்ளூ மூன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து சம்திங் கனெக்டட் வித் ப்ளூ மூன் தான். ஓகே, அந்த ப்ளூ மூன் அப்படின்னா சம்திங் தட் ரேர்லி அக்கர்ஸ், அதாவது ஃபுல் மூன். வாட் யூ மீன் பை ஃபுல் மூன்? பௌர்ணமி. ஓகே, ஒரு மாதத்தில் எவ்வளோ பௌர்ணமி வரும்? ஒரு பௌர்ணமினா ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி வரும் இல்லையா? 15 டேஸ்க்கு ஒரு தடவை ஒரு அமாவாசை, அதிலிருந்து 15 டேஸில் ஒரு பௌர்ணமி வரும் இல்லையா? ஆனால் அதிசயமாக ஒரு 2.5-3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரே மாசத்துல 2 பௌர்ணமி வரும். இஸ் இட் கிளியர்? செகண்ட் ஃபுல் மூன். ஓகே, ஒரே சிங்கிள் கேலண்டர் மந்த் ஒரே மாசத்துல 2 பௌர்ணமி வரும் பொழுது அந்த 2வது மூன் வந்து அந்த நிலா வந்து ஒரு நல்ல ப்ளூயிஷ் டிஞ்சில் இருக்கும். ஓகே, ஸோ அதிலிருந்து அதனால அது ப்ளூ மூன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ப்ளூ மூன் அடிக்கடி வருமா? வராது. எவ்ரி 15 டேஸ் வராது, எவ்ரி மந்த் வராது. ஒன்ஸ் ஒரு 2.5 வருஷம் இல்லை 3 வருஷம் அப்படின்னு இதை வந்து கரெக்டாகவும் நம்ம கணிக்க முடியாது. ஸோ சம்திங் தட் அக்கர்ஸ் ரேர்லி ஹஸ் பீன் ஸ்டார்டட் காலிங் அஸ் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். ஸோ நம்ம தமிழில் என்ன சொல்கிறோம்? ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் இங்கிலீஷில் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். ஏன்னா அது ஏன்னு எனக்கு தெரில. ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் நமக்கு தெரியுது. ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவைங்கிற ஒரு இடியம் ஏன் வந்துச்சுன்னு இன்னும் எனக்கு தெரில. ஐ வில் ஒர்க் இட் அவுட். நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் எனக்கு சொல்லுங்கள். ஐ வில் மீட் யூ ஆல். வெரி வெரி ஹாப்பி தீபாவளி. அண்ட் நெக்ஸ்ட் தீபாவளி நிஜமாகவே ஒரு செலிப்ரேஷனாக ஒரு நீங்கள் வந்து எக்ஸாமை கிளியர் பண்ணி இருக்கணும். ஸோ பண்ணிடுவீங்க. மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ டு கிளியர் த எக்ஸாம்ஸ் பிஃபோர் நெக்ஸ்ட் தீபாவளி, விச் வில் பி த மோஸ்ட் என்ன சொல்கிறது, த ஹாப்பியஸ்ட் தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். I'll see you all in the next video. Till then, bye. Thank you.